ஓகே. மேட்ச் எப்படி போச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பரா போச்சு. பட் மத்தபடி மேட்ச் கேவலமா போச்சு. ஏன்னா, அதாவது போயும் போய் இந்த டீம் கிட்டயா அப்படிங்கிற மாரி இருந்தது. மேட்ச் வந்து அதாவது சிஎஸ்கே வின் பண்ணிடும். ஏன்னா, சஞ்சு சாம்சன் இருக்காரு. தோனி இல்லனாலும் வி கேன் ரீப்ளேஸ் ஹிம் லைக் தட் அப்படின்னு நினச்சி வந்தோம். ஒரு 100% சிஎஸ்கே இந்த மேட்ச் வின் ஆகிடும் அப்படின்னு நினச்சி வந்தோம். ஆனால் கடைசியில் ஹோப்பை லூஸ் பண்ணது தான் மிச்சம். 100% டோட்டலி டிசப்பாயிண்டட். ஏன்னா நாங்கள் வந்து சிஎஸ்கே இந்த மேட்ச்சை வின் ஆகும்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் கடைசியில் போய் தோற்று போயிடுச்சு. இப்போ லைக் போன மேட்சஸ் இப்போ மேட்சஸ்லாம் வந்து சிஎஸ்கே தோத்துக்கிட்டே இருக்காங்க. தோனி மட்டும் இருந்திருந்தாருன்னா, இப்போ தோனி இல்லாததுனால அப்படியே சிஎஸ்கே தோக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா தோனி இருக்கும் போதெல்லாம் சிஎஸ்கே வந்து தோத்ததா சரித்திரமே கிடையாது. ஸோ அதான் எங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்குது. தோனி வந்து இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வராருன்னு போட்டிருக்காங்க. பட் கடைசி வரைக்கும் தோனி இந்த மேட்ச்சில் வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. பட் வரல கடைசியில். என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து சிஎஸ்கேக்கு தான் சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏன்னா ஒரு காலத்தில் அது கப்பு வாங்கிட்டே இருந்த டீமு. பட் இப்போது தோனி இல்லாதனால கொஞ்சம் லோவாகிட்டே இருக்குது. சரி, எந்த ஆப்போனண்ட்டாக இருந்தாலும் தோனி இருந்திருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் மேட்ச் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.